7வது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த 7வது பொதுக்குழு. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது, கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது, ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கணும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சார். ஆனால் அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்தித்து மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒவ்வியமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும்தான் விழல, விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பார். அது வேற. ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. நாம கேட்கிறது, ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனால் அங்கே அமித்ஷா அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் பாஜக கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனால தான் அமித்ஷா இங்கே அடிக்கடி வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னது தான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சித்திரை திருவிழா நடக்கிற நகரில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முத்திரை திருவிழா இன்றைக்கு நம்முடைய பொதுக்குழு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கொடி பறக்குதான்னு என் கண்கள் தேடும். தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்லேயும் அத்தனை நகரத்திலையும் அதிக கொடி ஏற்றின கை தான் இந்த ஸ்டாலின் கை. உங்களுக்கே தெரியும், நான் மமதையில் பேசுறேன் இல்லை, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்றவன் இல்லை. எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது. என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம். அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வர, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வர, டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பொதுக்குழுவில் தொடங்கி இருக்கக்கூடிய பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்யணும். அதில் மீண்டும் ஒன்னா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.